வணக்கம், வெல்கம் டு ருத்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி வடகரி. என்னோட ஸ்டைலில் சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வடகரி செய்கிறதுக்கு தேவையான பொருள், நான் வந்து ஒரு 1/2 கிலோ பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊறினா போதும். சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கல்லுப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வந்து பட்டை லவங்கம், ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை 2. இந்த தாளிப்புக்கு வந்து சோம்புனா வடகரிக்கு வந்து சோம்பு தான் நிறைய போடணும். அதனால் இதை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, புதினா தழை, மல்லித்தழை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பருப்பு அரைச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். எங்கேயோ 1-2 இப்படி இருக்கணும். இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சும் செய்யலாம். ஆனால் இது எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரிய எல்லாமே சாப்பிட்லாம். அதுனா ஆயிலில் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது உடம்புக்கு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு. சோம்பு நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் இது கூட போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது நல்லா செவக்கட்டும். இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி கூடவே நம்ம வந்து அளவாக கல்லுப்பு, நம்ம வந்து பருப்பு அரைக்கும் போது அதில் எதுவுமே போடலை, அதனால இது தேவைக்கான உப்பு போட்டுக்குங்க. இதுலேயே வந்து மஞ்சத்தூள், சில்லி பவுடர் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அந்த காரம் இருக்கும். இது வந்து நம்ம காஷ்மீர் தூள், அந்த கலருக்காக நம்ம வந்து இது 1 ஸ்பூன் போடுறோம். போதும், அவ்வளோதான். லேசாக சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம 1/2 கிலோ பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, இது சரியாக இருக்கும். உப்பு பார்த்துக்குங்க. கொதிக்கட்டும். இந்த பருப்பு 20 நிமிஷம் மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வந்து கொஞ்சம் ஆறுச்சுன்னா பொலன்னு உடைக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு நம்ம உடச்சி இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பச்சை வடை போயிடுச்சு. நல்லா இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம இந்த உடச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நைஸாக உடைக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் வடகரி. இப்படி இருந்தால் நம்ம வந்து அள்ளி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நைஸாகவும் இருக்கணும், இந்த மாதிரியும் இருக்கணும். இப்போ நம்ம போட்டுக்கலாம்.
ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வேணாம். நம்ம வந்து இந்த இந்த மாதிரி லூஸாக இருக்கும்போது இறக்கிடணும். அது ஆறுச்சுன்னா இறுகிடும். நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது இந்த பதத்தில் இறக்கணும்னா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த லூஸாக இருக்கணும். இந்த அளவு லூஸாக இருக்கும்போது நம்ம இறக்கிடலாம். இப்போ புதினாவும் மல்லித்தழையும் போட்டுக்கலாம். வடகறிக்கு நம்ம புதினா தான் ஜாஸ்தி போடணும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். வடகறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வடகறி இட்லி, தோசை, பூரி, ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆப்பம் தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். வடகறி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மேலும் வீடியோஸ்க்கு ருத்ராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.